இந்திய தன்னுடைய பொருளாதாரத்துல தனியார் மயம் அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒண்ணு. அனைத்து துறைகளும் தொடர்ச்சியா தனியார் மயம் ஆயிட்டே இருக்குது. அது ஒரு வகையில அரசுக்கு பெரும் லாபத்தை தரக்கூடிய துறையாகவும் அது மாறிட்டு இருக்குது. தனியார் மூலமாக இந்தியா தன்னுடைய பொருளாதாரத்தை டெவலப் பண்றதுக்காக தனியார் மயமாக்கல் அப்படின்ற தத்துவத்திற்காக தீபம் அப்படின்ற ஒரு துணை அமைச்சகத்தையே வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும், நம்மளுடைய பள்ளி புத்தகங்களை நம்ம படிச்சிருப்போம். இப்ப அதனுடைய தொடர்ச்சியாக தற்போது தனியார் முழுமையா தனியார் மயமாகல, ஆனா தனியாருடைய நுழைவை அனுமதிச்ச ஒரு துறை தான் இந்திய வான்வெளி அப்படின்றது. இந்தியாவினுடைய விண்வெளியினுடைய அனைத்து ப்ராஜெக்டையும் நடத்துகின்ற அமைப்பு இஸ்ரோ. அந்த இஸ்ரோ அமைப்பு முதல் முறையாக ஒரு தனியார் அமைப்புடன் இணைந்து ஒரு ராக்கெட் ஒன்று டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ராக்கெட்டினுடைய பெயர் விக்ரம் 1 அப்படிங்கிறது. இந்த விக்ரம் 1 அப்படிங்கிறது விக்ரம் எஸ், அதாவது விக்ரம் சாம்பிள் அப்படிங்கிற பேர்ல 2022 மாதிரி அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? அதனுடைய ஃபைனல் அவுட்கம் தான் இன்னைக்கு விக்ரம் 1 அப்படிங்கிறது. இந்த விக்ரம் 1 PPP பப்ளிக் அண்ட் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் முறையில உருவாக்கப்பட்டிருக்குது. அதனுடைய பப்ளிக் அமைப்பா இஸ்ரோ அமைப்பும், பிரைவேட் அமைப்பா ஸ்கை ரூட் அப்படின்ற தெலுங்கானாவை சேர்ந்த அமைப்பும் இன்வால்வ்டா இருக்கிறாங்க. ஓகே, இப்ப இந்த இரண்டு அமைப்புகளும் இணைந்து உருவாக்கின இந்த விக்ரம் 1 அப்படின்ற இந்த ராக்கெட்டினுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல இந்த ஸ்கை ரூட் அப்படின்ற நிறுவனம் இந்த விக்ரம் 1 அப்படின்ற கலனுக்கு பிராம்ப்ட் அப்படின்ற பெயர் வச்சிருக்கிறாங்க. இஸ்ரோ அமைப்பு இந்த விக்ரம் 1 திட்டத்திற்கு ஆகமம் அப்படின்ற பெயர் வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த பிரைவேட் நிறுவனம் வச்ச பெயர் பிராம்ப்ட், இந்திய அரசினுடைய நிறுவனமான இஸ்ரோ நிறுவனம் வச்ச பெயர் ஆகமன். ஓகே, இப்ப இந்த இரண்டு பார்ட்னர்ஷிப் மூலமாக உருவான இந்த விக்ரம் 1 இதனுடைய சிறப்புகள், இதற்குள்ள எம்ப்ரோஸ் என்று பெயரிடப்பட்ட ரோபோ கரங்களை உடைய விண்வெளியில இருக்கக்கூடிய குப்பைகளை சுத்தம் செய்யக்கூடிய பரிசோதனை கருவி பொருத்தப்பட்டிருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம வீட்டுல குப்பை வந்ததுன்னா அதை கூட்டுறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? இதே பொது இடங்கள்ல குப்பை வந்ததுன்னா கூட்டலாம். ஒரு கடல்ல குப்பை வந்தது அப்படின்னா அதை கிளீன் பண்ண முடியும். விண்வெளியில குப்பை வருமா அப்படின்னா எஸ் வரும். நம்ம எத்தனை சேட்டலைட்ஸ் இங்கிருந்து அமைச்சிருக்கிறோம், அதனுடைய செயல்திறன் எல்லாம் அது இழந்து அதனுடைய டென்யூர் முடிஞ்சு அது எக்ஸ்பீரி ஆகி விண்வெளியில இன்னைக்கு விண்வெளி குப்பையா மாறி இருக்கும். ஓகேங்களா? அப்ப விண்வெளி குப்பையும் மனுஷன் ஏற்படுத்திட்டு இருக்கிறான் அப்படின்றது ஒரு மறுக்க முடியாத உண்மை. அந்த விண்வெளி குப்பைகளை அகற்றுவதற்கான ஒரு மாதிரி செயல் வடிவ கருவியின் பெயர் தான் எம்ப்ரோஸ் அப்படின்றது. அது ரோபோ கரங்களை உடையது. ஓகே, அடுத்தது ரோபோ கரங்களை உடையதுன்னு ஏன் மென்ஷன் பண்ணி சொல்றோம்னா அது ஆள் இல்லாத ஒரு இயங்கி, ஓகே, ஒரு தானி இயங்கின்னு சொல்லலாம். அதனாலதான் ரோபோ கரங்கள் அப்படின்னு சொல்லி அதை தெளிவா சொல்றாங்க. அடுத்ததா ஸ்கோப் கிரகாஸ்பேஸ் என்று அழைக்கக்கூடிய இரண்டு ஆய்வு கலன்கள் அதுல இருக்குது. ஸ்கோப் மற்றும் கிரகாஸ்பேஸ் என்ற இரண்டு ஆய்வு கலன்கள் அதுக்குள்ள இருக்குது. அடுத்ததாக செயற்கை வைரமும் 28 கேரட் உடைய தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு சிறிய ராக்கெட் மாடலும் அதுல அனுப்பப்பட்டிருக்குது. இந்த ராக்கெட் மாடல் வைரம் அதெல்லாம் ஏன் முக்கியமானது அப்படின்னா, அந்த ராக்கெட் முக்கியம் இல்லை, அந்த ராக்கெட்ல யாருடைய முகத்தை பதிச்சு அமைச்சிருக்கிறாங்க அப்படின்றதுதான் முக்கியம். இதுல விக்ரம் சாராபாய், இந்திய விண்வெளித்துறையின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய விக்ரம் சாராபாய், சர் சி வி ராமன் மற்றும் APJ அப்துல் கலாம், இந்த 3 பேருடைய சிற்பங்களும் அந்த சிறிய வடிவில் அமைக்கப்பட்ட 18 கேரட்ல அமைக்கப்பட்ட அந்த ராக்கெட் மாடல்ல இவர் 3 பேருடைய படங்களும் பதிக்கப்பட்டிருக்கு. 0 FIR அப்படிங்கிறது, இந்த 0 FIR அப்படின்ற தத்துவம் 2022 நிர்பயா வழக்குல வழங்கப்பட்ட தீர்ப்பு. நமக்கு நிர்பயா வழக்கு அப்படின்றது தெரியும். டெல்லியில நடந்த ஓடும் பேருந்துல நடந்த ஒரு பெண்ணுக்கு எதிரான ஒரு வன்கொடுமை, அதற்காக வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பு தான் நிர்பயா வழக்கு மற்றும் நிர்பயா தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. அந்த தீர்ப்புல நிறைய எலிமெண்ட்ஸ் உள்ள இருக்கும். அதுல ஒன் ஆஃப் த எலிமெண்டா தான் இந்த 0 FIR அப்படின்ற ஒரு எலிமெண்ட் அதுக்குள்ள இருக்கு. இந்த 0 FIR அப்படின்றது என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஓகே, ஒரு குற்றம் நடந்தது அப்படின்னா அதனுடைய ஜுடிஷியல் ஜோனுக்குள்ளதான் அதனுடைய FIR பதியப்படணும். அதாவது எந்த எல்லைக்குட்பட்டு அந்த குற்றம் நடந்ததோ அந்த எல்லைக்குட்பட்டு தான் அதற்குடைய FIR பதிவு செய்யப்படணும். இது விதி. ஆக இந்த 0 FIR அப்படின்றது இந்த விதியை ஓவர் கம் பண்ணுது. இந்த விதியை ஒரு பேரியரா எடுத்துக்கிட்டு அந்த விதி அந்த பேரியரை தாண்டுது. எப்படி தாண்டுது அப்படின்னா, ஒரு குற்றத்தை எந்த இடத்துல வேணா அதற்கான FIR முதல் தகவல் அறிக்கையா பதிவு செய்யலாம். ஓகேங்களா? அதற்கான நம்பர் எதுவும் கொடுக்கப்படாது. அது 0
என்ற எண்ணுடன் அது 0 எஃப்ஐஆரா கருதப்படும். அதற்கு பிறகு அது எந்த ஜுடிஷியல் செக்ஷனுக்குள்ள வருது அப்படின்றத இந்த வழக்கை பதிவு செஞ்ச போலீஸ் ஸ்டேஷன் தானா முன்னெடுத்து அந்த ஜுடிஷியல் ஸ்டேஷனுக்கு அந்த வழக்கை ஒப்படைக்கணும். அப்போ இதுதான் வந்து 0 எஃப்ஐஆர் அப்படின்ற கான்செப்ட். இந்த 0 எஃப்ஐஆர் மூலமா என்ன நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, அந்த வழக்கு வந்து எந்த இடத்துல வேணா நம்ம பதிவு செய்யலாம் அப்படின்றது மூலம் வழக்கு பதிவு செய்வதற்கான காலதாமதம் ஏற்படாது. இந்த ஜுடிஷியல் உன் ஜோனுக்குள்ள வருதா, ஏன் ஜோனுக்குள்ள வருதா, இது எங்க ஜோனுக்குள்ள இல்ல வேற ஒருத்தரோட ஜோனுக்குள்ள இருக்கு, நாங்க இந்த கேஸ் எடுக்க மாட்டோம் அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது. நிர்பயா வழக்குகள் தொடர்பான என்ன ஒரு பெண்கள் தொடர்பான வழக்கு வந்தாலும் அதை எல்லா ஸ்டேஷன்ஸும் தங்களுடைய ஜுடிஷியல் லிமிட்டுக்குள்ள இல்லைனாலும் அந்த கேஸை வந்து எடுத்தே ஆகணும். ஒண்ணு. ரெண்டாவது பெரிய பெனிஃபிட் என்னன்னா, இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஜுடிஷியல் ஸ்டேஷனுக்குள்ள வந்து ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா அந்த ஸ்டேஷனுடைய ஒரு கான்ஸ்டபிளோ, ஒரு எஸ்ஐயோ, ஒரு இன்ஸ்பெக்டரோ அல்லது வேற ஏதேனும் ஒரு பணியாளரோ நம்மளுக்கு வேண்டாதவர்களாக இருந்தால் நம்ம அங்க போய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வந்து யோசிப்போம், என்னடா அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு யோசிப்போம். அப்ப இந்த 0 எஃப்ஐஆர் மூலம் நம்ம எங்க வேணா கேஸ் கொடுத்துக்கலாம், அந்த ஸ்டேஷன் வந்து இந்த கேஸை ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில இருக்கலாம். அப்ப அந்த ஜுடிஷியல் செக்ஷனுக்குள்ள அது போனது, அந்த ஜோனுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அந்த கேஸுக்கு வந்து நம்பர் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இதுதான் 0 எஃப்ஐஆர் அப்படின்ற கான்செப்ட். ஓகே, இப்ப இந்த 0 எஃப்ஐஆருக்கு இப்ப என்ன முக்கியத்துவம் நடந்தது அப்படின்னா, இந்த 0 எஃப்ஐஆர் இனிமே சைபர் குற்றங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, அப்ப இனிமே எந்த ஒரு சைபர் குற்றத்திற்கும் ஜுடிஷியல் ஜோனை கன்சிடரே பண்ணாம நம்ம சைபர் குற்றத்திற்கான வழக்குகளை பதிவு செய்யலாம். ஓகேங்களா, சென்னையினுடைய முதன்மை காவல் ஆணையர் அமல்ராஜ் அவர்கள் சொன்னாங்க, என்னன்னா ஒவ்வொரு நாளும் 12 கோடி மதிப்புக்கு, தமிழ்நாட்டில் மட்டும் 12 கோடி மதிப்புக்கு இங்க சைபர் குற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அந்த வகையில மிகப்பெரிய தொந்தரவா சைபர் குற்றங்கள் மாறிட்டு இருக்குன்றதுனால அதுல இருந்து வெளியில வருவதற்கான ஒரு நடவடிக்கையா தான் சைபர் குற்றங்களுக்கும் தமிழ்நாடு அரசு இந்த E0 எஃப்ஐஆர் அப்படின்ற முறையை வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. E0 அப்படின்ற டேர்ம் வந்து நம்ம ஆன்லைன் மூலமாகவும் இந்த வழக்கை பதிவு செய்யலாம். ஓகேங்களா, 1930 நம்பர் என்ன, 1930. ஓகேங்களா, நம்ம ஐஎன்எம்ல இந்த நம்பரை நிறைய தடவை படிச்சிருப்போம். 1930 அப்படின்றது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், நம்மளுடைய பிரிட்டிஷ்னுடைய ஒயிட் பேப்பர் அப்படின்னு நிறைய இது வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. அப்ப இந்த நம்பரை மறக்க மாட்டோம். இப்ப இந்த 1930 அப்படின்றது தான் வந்து இந்த இடத்துல டோல் ஃப்ரீ நம்பர். ஓகேங்களா, சைபர் கிரைமுக்கான டோல் ஃப்ரீ நம்பர் 1930. இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு ஃபோன் பண்ணி நம்மளுடைய சைபர் குற்றங்கள் நடந்த அந்த நிகழ்வை வந்து பதிவு செய்யறது மூலமா நம்ம வந்து E0 எஃப்ஐஆர் வந்து பதிவு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுல எதெல்லாம் வந்து பிரைமரி கன்சிடரேஷன் அப்படின்னா, சைபர் குற்றத்தினுடைய அந்த பண அளவு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்தது அப்படின்னா அது ஆட்டோ E0 எஃப்ஐஆர் ஆக பதிவு செய்யப்படும். அப்ப அதற்குள்ள இருந்துன்னா பதிவு செய்ய மாட்டாங்களா அப்படின்னா இல்ல, எஸ் பதிவு செய்வாங்க. ஆனா இந்த செக்ஷன்ல நீங்க பதிவு செய்ய முடியாது, அதற்காக நேரடியாக சென்று பதிவு செய்யணும். ஓகேங்களா, நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1930 அப்படின்றது நம்மளுடைய டோல் ஃப்ரீ நம்பர். பிளஸ் கூடுதலா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கிற வழக்குகள் இந்த E0 எஃப்ஐஆர் அப்படின்ற முறையில பதிவு செய்யப்படும் அப்படிங்கிறது. பிளஸ் கூடுதல் தகவல் வேணும்னா, மொத்த தமிழ்நாட்டுல இப்ப வரைக்கும் 46 சைபர் குற்றவியல் மையங்கள், 13 சைபர் குற்றவியல் தடயவியல் நிலையங்கள் இருக்குது. ஓகேங்களா, 46 சைபர் குற்றங்களை பதிவு செய்வதற்கான மையங்களும் 13 சைபர் குற்றங்களுக்கான தடயவியல் மையங்களும் இருக்குது தமிழ்நாட்டில். இது கூடுதல் தகவலா நம்ம நோட் பண்ணிக்கணும். வந்திருக்கக்கூடிய ஒரு சட்டம் மற்றும் அதனுடைய திருத்தம். சட்டம் பேர் என்ன அப்படின்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஆக்ட். ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஆக்ட் 2024 வந்தது. அந்த சட்டத்துல சில விதிகளை 2026 திருத்தி இருக்கிறாங்க. அப்ப அந்த சட்டத்தினுடைய அமெண்ட்மெண்ட் 2026. ஓகே, இந்த சட்டம் எதற்கான சட்டம் அப்படின்னா, நியாயமான முறைகள்ல அரசு தேர்வுகள் நடக்கணும் அப்படின்றத இந்த சட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். அப்ப இந்த சட்டத்திற்கு உட்பட்டு என்னென்ன தேர்வுகள்லாம் நடக்கும் அப்படின்னா, மத்திய அரசு நடக்கக்கூடிய யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி போன்ற தேர்வுகளும், ரயில்வே மற்றும் பேங்கிங் எக்ஸாம்ஸும், பிளஸ் நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி மூலமாக நடத்தக்கூடிய தேர்வுகளும், ஒரு எடுத்துக்காட்டிற்காக நீட், ஜேஇ போன்ற தேர்வுகள் எல்லாமே நடத்தக்கூடிய இந்த அமைப்பு தான். இந்த அமைப்பு மூலமாக நடத்தக்கூடிய அனைத்து தேர்வுகளும் இந்த சட்டத்திற்கு உட்பட்டிருக்கும். ஓகே, இப்ப நம்ம 2026 ஒரு சின்ன திருத்தம் வந்ததுன்னு சொன்னோம். அது என்ன திருத்தம் அப்படின்னா, இந்த சட்டத்துல எதெல்லாம் குற்றமாக கருதப்படும்
அப்படின்ற அந்த லிமிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு முன்பு இதெல்லாம் சாதாரண குற்றம்பா, இதெல்லாம் பெரிய குற்றம் இல்லை அப்படின்னு கருதப்பட்ட நிறைய விஷயங்களும் தற்போது குற்றமாக கருதப்படுகிறது. அது என்னென்ன, அதுக்கெல்லாம் என்ன தண்டனை அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த சட்டத்தினுடைய மிகப்பெரிய குற்றம் வினாத்தாள் கசிவுக்கு காரணமாக அமைதல். ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான குற்றம். இதற்கு முன்பு வினாத்தாள் அப்படின்றது, இப்ப சிங்கிள் கொஸ்டினை நம்ம லீக் பண்ணோம்னா கூட இந்த சட்டத்துல தண்டனை பெறும் குற்றவாளியாக மாறுவோம். அடுத்தது வினாத்தாள் கையாடல். நம்ம கையில கொஸ்டின் பேப்பர் கிடைக்குது அப்படின்னா அதை இம்ப்ராப்பரா ஹேண்டில் பண்றது, அதை தேவைக்கு முன்பாக அதை லீக் பண்றது, இதுதான் வினாத்தாள் கையாடல் அப்படிங்கிறது. இது இல்லாம முறையற்ற வகையில வினாத்தாளை அச்சிடுதல். ஒரு கொஸ்டின் பேப்பர் ஜெராக்ஸ் போடுறது, அல்லது அந்த கொஸ்டின் பேப்பர் எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம எக்ஸ்ட்ரா பிரிண்ட் போடுறது, இதெல்லாம் இந்த சட்டத்தின்படி குற்றமாக அறிவிக்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த குற்றத்துக்கெல்லாம் என்ன தண்டனை அப்படின்னா, ஒரு சிங்கிள் பர்சன் இதுல இன்வால்வ்டா இருந்தாரு அப்படின்னா அவருக்கு 5 to 10 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை மற்றும் 50 லட்சம் ரூபாய் ஃபைன். ஒரு குரூப்பா இந்த குற்றத்துல இன்வால்வ்டா இருக்கிறாங்க அப்படின்னா 7 to 10 வருஷம் சிறை தண்டனை மற்றும் 1 கோடி ரூபாய் ஃபைன் அப்படின்றத இதுல அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த குற்றங்களை இந்த லிமிட்டேஷனுக்கு வெளியில இருந்ததையும் உள்ள கொண்டு வந்தது, பிளஸ் தண்டனை அதிகரிப்பு. இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த சட்டம் மூலமாக எந்த ஒரு குற்றவாளியும் தப்பிக்க கூடாது அப்படின்றதும் ஒண்ணு. ரெண்டாவது, இந்த சட்டம் மூலமாக ஒரு மாநில அரசு இந்த குறிப்பிட்ட தேர்வு குறித்தான குற்றங்களுக்காக சிறப்பு நீதிமன்றங்களை அமைச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு அடிஷனல் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்குறாங்க. அது எதுக்காகன்னா, இந்த சட்டம் 60 நாளைக்குள்ள விசாரணையை முடிக்கணும், 90 நாளுக்குள்ள ஜட்ஜ்மெண்ட் வரணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ மாநிலங்கள் வேணும் அப்படின்னா தங்களுக்காக சிறப்பு நீதிமன்றங்களை இந்த ஒரு சட்டத்தை நிறைவேற்றத்திற்காக மட்டும் ஏற்படுத்திக்கலாம், அல்லது இது மூலமா ஒரு வழக்கை விசாரிக்கிறதுக்கு கூட ஒரு சிறப்பு நீதிமன்றத்தை ஏற்படுத்துற உரிமை மாநில அரசு கிட்ட இருக்குது. இதெல்லாம் இந்த சட்டத்தினுடைய கூறுகள். புதுசா வந்திருக்குதுங்க, நாடு முழுக்க பெருசா பிரச்சனை நடந்தது. அப்ப இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி இந்த சட்டம் முக்கியமானது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கட்டாயம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சாலை விபத்துக்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்த ஒரு ஸ்டாட் இன்னைக்கு மாறி இருக்குங்க. அந்த மாறின அந்த டேட்டா என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். ஓகே, மத்திய அமைச்சகம் மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது என்ன டேட்டா அப்படின்னா, இதற்கு முன்பு சாலை விபத்துக்களால் ஏற்படும் மரணம் அதிகமா இருக்கிற மாநிலம்னா தமிழ்நாடு அப்படின்னு இருந்தது. இப்போ அது மாறி இருக்குது. அதிக சாலை விபத்து நடக்கும் மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னும், சாலை விபத்தினால் அதிக மரணங்கள் ஏற்படும் மாநிலமாக உத்தரப்பிரதேசமும் மாறி இருக்குது. ஓகேங்களா, இது மாறின டேட்டா. ஓகே, அப்ப சாலை விபத்துனால மக்கள் அதிகமா உயிர் சேதம் நடக்குது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். இப்ப இதை தடுப்பதற்காக அரசு என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு மாநில சாலை பாதுகாப்பு கொள்கை அப்படின்றது 2007 மத்திய அளவுல மத்திய சாலை பாதுகாப்பு கொள்கை 2010 ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த 2 பாலிசியுமே சாலை விபத்தை படிப்படியா குறைக்கணும் அப்படின்றது தான். ஓகே, இப்ப அடுத்ததா சாலை விபத்துக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான திட்டம் சதக் சுரக்ஷ அபியான் அப்படின்றது. சதக் அப்படின்னா சாலை, சுரக்ஷ அப்படின்னா பாதுகாப்பு, அபியான் அப்படின்னா திட்டம். இந்த திட்டம் எதற்கானது அப்படின்னா, சாலை விபத்து குறித்து ஒரு அவேர்னஸ் கொடுப்பதற்கான ஒரு திட்டம். அடுத்ததாக நம்ம சாலை விபத்து அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது ஆம்புலன்ஸ் தான். ஆம்புலன்ஸ் சேவை எண் 108 அப்படின்றது. ஓகே, இந்த ஆம்புலன்ஸ்ல ஒரே ஒரு அடிஷனல் டேட்டா தெரிஞ்சுக்கலாம். ஹைவே ஆம்புலன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்னன்னா, ஹைவேல ஒவ்வொரு 50 கிலோமீட்டருக்கும் தேவை ஏற்படுதோ ஏற்படலையோ, ஒவ்வொரு ஹைவேல ஒவ்வொரு 50 கிலோமீட்டருக்கும் தேவை ஏற்படுதோ ஏற்படலையோ 50 கிலோமீட்டருக்கு ஒரு ஆம்புலன்ஸ் ஹைவே ஆம்புலன்ஸாக கட்டாயம் நிறுத்தப்படணும் அப்படின்றது ஆம்புலன்ஸ் சேவையில ஒரு அடிஷனலான ரூல்ஸ். ஓகே, இப்ப இந்த சாலை விபத்து குறித்த மிக முக்கியமான 4 தூண்கள், சாலை விபத்திலிருந்து தப்பிப்பதற்கான 4 தூண்கள், 4 பில்லர்ஸ் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, மத்திய அரசு சொன்னது முதல்ல கல்வி. சாலை விபத்து எப்படி எப்படிலாம் ஏற்படுது, அதுல இருந்து எப்படி எல்லாம் நம்ம தவிர்க்கலாம் என்பது குறித்த கல்வி. அடுத்தது பொறியியல்.
விபத்து ஏற்படாத வகையில வாகனங்களையும் சாலையும் எப்படி கட்டமைக்கிறது அப்படின்றதற்கான பொறியியல். அடுத்தது அமலாக்கம், கல்வி மற்றும் பொறியியல், இது ரெண்டுத்தையும் முறையாக ஒன்றிணைச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அமலாக்கம். அடுத்தது நாலாவதா எமர்ஜென்சி ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ், அவசர கால சிகிச்சை முறைகள். இது 4 தான் சாலை விபத்திலிருந்து நம்ம பிழைக்கக்கூடிய முக்கியமான 4 தூண்கள். ஓகே, தமிழ்நாட்டிலையும் ஒரு திட்டம் இருக்குது, இந்த இடத்துலயே நம்ம இதையும் சேர்த்து படிச்சுக்கலாம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் சாலை விபத்தினால ஏற்படுற உயிரிழப்புகளை குறைப்பதற்காக இன்னுயிர் காப்பும் நம்மை காக்கும் 48 அப்படின்ற ஒரு திட்டம் செயல்பாட்டில் இருக்குது. இந்த திட்டம் எப்படி இயங்குது அப்படின்னா, தமிழ்நாடு எல்லைக்குள்ள ஒரு தமிழரோ ஒரு வேறு மாநிலத்தை சார்ந்தவரோ அல்லது வேறு நாட்டை சார்ந்தவரோ யாராக இருந்தாலும் தமிழ்நாடு எல்லைக்குள்ள அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா முதல் 48 மணி நேரம், முதல் 48 மணி நேரத்தை கோல்டன் ஹவர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த முதல் 48 மணி நேரம் ஆகிற செலவுல 2 லட்சம் ரூபாய் மாநில அரசனுடைய மானியமாக வழங்கப்படும் அப்படின்றது தான் இந்த இன்னுயிர் காப்பும் நம்மை காக்கும் 48 திட்டம். அடுத்ததாக ஒரு சில குழுக்கள் நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு சில குழுக்கள்ல மத்திய அரசனுடைய ஒரு குழுவும் மாநில அரசனுடைய ஒரு குழுவும் உள்ளடங்குது. மாநில அரசனுடைய குழுவை முதல்ல பார்த்துருவோம். தமிழ்நாடு அரசினுடைய வருவாயினை அதிகரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட குழு. அந்த குழுவினுடைய தலைவர் முன்னாள் திட்டக்குழுவினுடைய செயல் தலைவராக இருந்த மாண்டேக் சிங் அலுவாலியா அப்படின்றவர் தான். அவர்தான் இந்த மாண்டேக் சிங் அலுவாலியா அப்படின்றவர் இதற்கு முன்பு அப்துல் கலாம் அவர்களுடைய பொருளாதார ஆலோசனை கமிட்டியில உறுப்பினராக இருந்தவர், மிகப்பெரிய பொருளாதார ஆய்வறிஞர். அவர் தமிழ்நாட்டினுடைய வருமானத்தை அதிகரிக்கும் குழுவிற்கு தலைவராக தற்போது நியமிக்கப்பட்டிருக்காரு. இதுல அவர் உட்பட அவர் இல்லாம ஒரு 6 உறுப்பினர்கள் இதுல அடிஷனலா இருக்கிறாங்க. இந்த குழுவினுடைய மிக முக்கியமான நோக்கம் ஜிஎஸ்டி மற்றும் வேட் மூலம் கிடைக்கக்கூடிய வருவாய் இழப்பு சூழல் இருக்குது. ஓகேங்களா, ஜிஎஸ்டி மற்றும் வேட், வேட்ன்றது இல்லையே, வேட்டை தான் எடுத்துட்டு ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்களே, அப்படி இல்லைங்க. இன்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே ஒரு சில டாக்ஸ், பெட்ரோல், ஆல்கஹாலிக் பெவரேஜஸ் போன்ற ஒரு சில ப்ராடக்ட்டுக்கான டாக்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ அது தொடர்பான வரியும் ஜிஎஸ்டி தொடர்பான வரியிலையும் வரி இழப்பு ஏற்படுது. அப்போ அந்த வரி இழப்பை பூர்த்தி செய்யறதுக்காக வரி இழப்பு எந்த இடத்துல ஏற்படுது அப்படின்றதற்கான காரணத்தை ஆராய்வது இந்த குழுவினுடைய மிக முக்கியமான நோக்கம். அடுத்து 2வது முக்கியமான நோக்கம் வரி அதனால் ஏற்படும் ஊழல் தொடர்பான வழக்குகளையும் தடுப்பதற்காக. வரி மற்றும் அந்த வரி உள்ளடக்கிய ஊழல் தொடர்பான வழக்குகளை தடுப்பது. அந்த வழக்கு உருவாகவே கூடாது அப்படின்னா ஊழல் நடக்கவே கூடாது, அதை தடுப்பதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது இந்த குழுவினுடைய 2வது முக்கியமான நோக்கம். 3வது முக்கியமான நோக்கம் நீண்ட காலத்திற்கான ஒரு தீர்வை வழங்குவது. இது 3 தான் இந்த குழுவினுடைய மிக முக்கியமான நோக்கம். வரி இழப்பு எந்த இடத்துல நடக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும், வரியினால் ஏற்படக்கூடிய ஊழலை கண்டுபிடிக்கணும். 3வதா இது 2ம் தற்காலிகமா இருக்கக்கூடாது, நீண்ட கால ஒரு தீர்வா இருக்கணும் அப்படின்றத இந்த குழுவினுடைய மிக முக்கியமான நோக்கம். அடுத்ததா மத்திய அரசினுடைய குழு பார்க்கலாம். தேர்வுகள்ல நடைபெற குறைபாடுகளை நீக்கி தேர்வுகள்ல என்னென்ன சீர்திருத்தம்லாம் கொண்டு வரலாம் அப்படின்றதற்காக அமைக்கப்பட்ட குழு. இந்த குழுவினுடைய தலைவர் நந்தன் நிலேகனி. ஓகே, இந்த நந்தன் நிலேகனி அப்படின்றவர் யாரு அப்படின்னா, இதற்கு முன்பு ஆதார் உலகிலேயே அதிக மக்களை உள்ளடக்கிய மிகப்பெரிய ஐடென்டிபிகேஷன் கார்டு புரோகிராம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆதார் திட்டத்திற்கான வடிவமைப்பு குழுவில் இருந்தவர் இந்த நந்தன் நிலேனி அப்படின்றவர். இவர் அந்த மிகப்பெரிய பணியான ஆதாரையும் சாதிச்சிட்டாரு. அப்ப இதையும் ரொம்ப எளிமையா கையாண்டுருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த குழுவினுடைய மிக முக்கியமான பணி முறைகேடே இல்லாம ஒரு தேர்வு முறையை உருவாக்குறது தான் இந்த குழுவினுடைய மிக முக்கியமான பணி. அது டைரக்ட் எக்ஸாமினேஷனா இருக்கலாம் அல்லது ஆன்லைன் வழி டிபிடி முறையில் நடைபெற எக்ஸாமினேஷனா இருக்கலாம். ஓகே, எப்படி நடந்தாலும் அதுல எந்த விதமான குளறுபடியும் இல்லாம ஒரு தேர்வை நடத்தணும். அதான் இந்த குழுவினுடைய மிக முக்கியமான நோக்கம். நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சில ஒருவரி செய்திகள். அந்த ஒருவரி செய்தியில முதல் செய்தி, நீர் எழில் பள்ளி திட்டம் 2026. நீர் எழில் பள்ளி திட்டம் 2026 தமிழ்நாடு அரசனுடைய கல்வி நிலையங்களுக்கான திட்டங்கள்ல முதல் திட்டமா இந்த திட்டம் வந்திருக்குது. இந்த திட்டம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பள்ளிக்கும் தனியார் பங்களிப்புடன் தனியார் நிதியுதவியுடன் அந்த பள்ளியில பயன்படுத்தப்படுற நீரை மறுசுழற்சி செய்து சுத்திகரிப்பு செய்து அதை அந்த பள்ளியினுடைய தோட்டங்களுக்கோ அல்லது அந்த பள்ளியினுடைய மழைநீர் சேகரிப்பு தொட்டிலேயோ
அந்த நீரை வந்து மறுபயன்பாட்டுக்குரியதா மாற்றணும் அப்படின்றது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். இது கவர்மெண்ட் மற்றும் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் ரெண்டும் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு திட்டம், நீர் எழில் பள்ளி திட்டம் 2026. அடுத்ததாக இரண்டாவதா பார்க்கக்கூடிய ஒரு வரி செய்தி, தமிழ்நாட்டினுடைய ISO தரச்சான்று பெற்ற முதல் பள்ளியாக சேலம் கொண்டலாம்பட்டி அரசு ஊராட்சி பள்ளி தேர்வு செய்யப்பட்டிருக்குது. முதலாக தமிழ்நாட்டில் ஒரு அரசு பள்ளிக்கு ISO தரச்சான்று கிடைச்சிருக்குது. சேலம் கொண்டலாம்பட்டி அரசு ஊராட்சி பள்ளிக்கு இந்த சான்று கிடைச்சிருக்குது. அடுத்ததாக வந்து மூன்றாவதா பார்க்கக்கூடிய செய்தி, இது வந்து நம்மளுடைய டெங்கு தொற்றுக்கான, டெங்கு காய்ச்சலுக்கான தடுப்பூசியாக டாக் 003 அப்படின்ற ஒரு தடுப்பூசியை மத்திய அமைச்சகம் வந்து ஆயுஷ் அமைச்சகம் இந்த தடுப்பூசியை ஏத்துக்கிட்டு இருக்குது. இதனுடைய மற்றொரு பெயர் வந்து QDENGA. ஓகேங்களா, இது வந்து ஒரு ஜப்பானிய நிறுவனம் உருவாக்குனது, அதனால அவங்க அந்த மாதிரி நேம் வச்சிருக்கிறாங்க. டாக் 003 அப்படின்றதான் வந்து நம்மளுடைய பயன்பாட்டு, அதனுடைய காம்பினேஷன் வந்து அதுதான். அந்த டெங்கு நோய் தடுப்பிற்கான தடுப்பூசி வந்து எப்படி இயங்கும் அப்படின்னா, அதற்குள்ள வந்து பலவீனப்படுத்தப்பட்ட உயிரி மருந்துகள் இருக்கும். எல்லா தடுப்பூசியிலையும் பலவீனப்படுத்தப்பட்ட உயிரி மருந்துகள் தான் இருக்கும். அதனால யாருக்கும் பெரிதான பாதிப்புகள் ஏற்படாது. அப்ப பலவீனப்படுத்தப்பட்ட டெங்கு நோய்க்கான உயிரி மருந்துகள் தான் இருக்கும். அது பலவீனமான நிலையில இருக்கும். உடம்புக்குள்ள போறப்ப உடம்புல இருக்கிற உயிர் எதிர்ப்பு பொருட்கள் அதை வந்து தாக்கி அழிச்சு, என்ன ஃபார்முலாவில் அழிச்சோன்ற ஃபார்முலாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ உண்மையான டெங்கு தாக்குறப்ப பழைய ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த டெங்கு நோயிலிருந்து தடுக்கும். அதான் தடுப்பூசியினுடைய வேலை. ஒரு தடுப்பூசி இப்படித்தான் இயங்கும். ஓகேங்களா, அடுத்ததான் வந்து இந்த தடுப்பூசியினுடைய பயனாளர்கள் 4 வயதிலிருந்து 60 வயதிற்குள்ள யாரோட இந்த தடுப்பூசி வந்து போட்டுக்கலாம். ஒரு முறை தடுப்பூசி எடுத்துக்கிட்டா மறுபடியும் வாழ்நாளில் தடுப்பூசி எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த தடுப்பூசியை உருவாக்கிய ஜப்பான் நிறுவனத்தினுடைய பெயர் வந்து டாக்கடா அப்படின்ற ஒரு ஜப்பான் நிறுவனம். தடுப்பூசியினுடைய பெயர் டாக் 003 அப்படின்றது. இதான் நம்ம பார்க்கக்கூடியது மிக 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 முக்கியமான செய்தி. ஒரு கொஸ்டின் அல்லது ஒரு மார்க் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னே சொல்லலாம். இது கட்டாயமா கேள்வியில வரும்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். அந்த அளவுக்கு மிக முக்கியமான செய்தி. இந்தியா தன்னுடைய பெட்ரோலிய பொருள் பயன்பாட்டிலிருந்து வெளியில வரணும், அதற்கு மாற்று எரிபொருள் வந்து தேடணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்தியா தங்களுடைய வெஹிக்கிள்ஸ்னுடைய பயன்பாட்டை அதிகரிக்கணும்ன்றதை முதன்மை நோக்கமாக கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தங்களுடைய மாற்று உயிரி எரிபொருட்களாக இந்திய அரசு எதை நினைக்குது அப்படின்னா ஹைட்ரஜனை தான் வந்து தன்னுடைய மாற்று எரிபொருளா நினைக்குது. அந்த வகையில இந்தியா தன்னுடைய முழுமையாக ஹைட்ரஜன் எரிசக்தியில் இயங்கக்கூடிய முதல் ட்ரெயினை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான செய்தி, முதல் ஹைட்ரஜன் ட்ரெயின் ஆஃப் இந்தியா. ட்ரெயினுடைய நேம் வந்து நமோ ரயில் அப்படிங்கிறது. ஓகே, இந்த ரயில் எப்படி இயங்குது அப்படின்றத பார்த்துடலாம். இந்த ரயில் வந்து 17/7/2026 அன்று தொடங்கப்பட்டது. இது தொடங்கப்பட்ட இடம் வந்து ஹரியானா மாநிலத்தினுடைய ஜிந்த் அப்படின்ற பகுதியிலிருந்து. ஹரியானா அப்படின்றது வந்து நார்த்தன் ரயில்வேவை சேர்ந்தது. ஓகே, இது எவ்வளவு தூரத்தை கவர் பண்ணுச்சு அப்படின்னா 89 கிலோமீட்டர். இது 89 கிலோமீட்டர்ல 12 ஸ்டேஷன்ஸை வந்து தாண்டி போச்சு. அப்போ 89 கிலோமீட்டர்ல 75 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்ற வேகத்துல இது போச்சு. இதனுடைய ஹையஸ்ட் ஸ்பீடு வந்து 120 கிலோமீட்டர் பர் ஹவர். ஆனா இது வந்து தற்போதைக்கு 75 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்ற வேகத்துல போயிருக்குது. டோட்டலா 89 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல 12 ஸ்டேஷன்ஸை இந்த ட்ரெயின் வந்து தாண்டி போயிருக்குது. இந்த ட்ரெயினை உருவாக்கிய இடம் வந்து ரிசர்ச் அண்ட் டிசைன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்ற நிறுவனம் வந்து இதை உருவாக்கி இருக்கிறாங்க. இதனுடைய அந்த ட்ரெயின் கோச்சஸ் வந்து எங்க தயாரிக்கப்பட்டது அப்படின்னா நம்மளுடைய பெரம்பூர்ல இருக்கிற இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்டரி, ICF என்று சொல்லுவோம், அந்த கோச் ஃபேக்டரியில தான் இந்த ரயிலினுடைய பெட்டிகள் வந்து தயாராகிருக்குது. இதனுடைய கெப்பாசிட்டி, அதாவது ட்ரெயினுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, எனர்ஜி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எனர்ஜி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து 3000 kg 3000 kg ஆஃப் ஹைட்ரஜனை இந்த ட்ரெயினுடைய ஸ்டோரேஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஓகே, இதனுடைய முதல் வழித்தடம் இப்போ நம்மளுடைய சிந்து பகுதியிலிருந்து தொடங்குச்சு. சிந்து டு சோனிபட் அப்படின்ற பகுதி வரைக்கும் இதனுடைய முதல் பயணம் வந்து அமைஞ்சது. ஓகே, இந்த ட்ரெயின் வந்து இதுல 10 பெட்டிகள் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2600 பயணிகள் வரைக்கும் அதிகபட்சமா இதுல பயணம் செய்யலாம். ஓகேங்களா, 10 பெட்டிகள் இருக்குது, 2600 பயணிகள். அப்போ உலகத்திலேயே மிக நீளமான
ஹைட்ரஜன் ட்ரெயின் இதுதான். ஓகேங்களா? அப்ப உலகத்திலே மிக நீளமான ஹைட்ரஜன் ட்ரெயின்னா உலகத்துல மற்ற நாடுகள்ல வந்து இது இருக்குதா அப்படின்னா எஸ். ஜெர்மனி வந்து 2018லயே வந்து முதல் ஹைட்ரஜன் ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அப்ப உலகத்திலேயே முதல்ல ஹைட்ரஜன் ட்ரெயின் வந்த நாடு வந்து ஜெர்மனி, அதற்கு அடுத்தது பிரான்ஸ், அதுக்கு அடுத்தது சீனா, அதுக்கு அடுத்தது ஜப்பான், 5வது நாடாக இந்தியா வந்து இந்த முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாங்க. ஓகே, இப்ப இது வந்து என்ன தத்துவத்தின்படி இயங்குது அப்படின்னா ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் ப்ரொப்பல்ஷன் அப்படின்ற தத்துவத்தின் கீழே அது இயங்குது. ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் ப்ரொப்பல்ஷன் அப்படின்ற தத்துவத்தின் கீழே அது இயங்குது. அப்படின்னா என்னன்னா சிம்பிளா ஒன்றும் இல்லை, ஒரு வெப்பம் உருவாகணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் இருக்கணும். ஓகேங்களா? நம்மளுடைய ஸ்டோரேஜில் ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைந்து எரியறப்ப வெப்பம் உருவாகும். அந்த வெப்பம் ட்ரெயின் மூவ் ஆகிறதுக்கான எனர்ஜியா மாறும். பிளஸ் அதுல இருந்து கிடைக்கிற கழிவா வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? H2O, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இணைஞ்சா H2O இருந்து என்ன கழிவு கிடைக்க போகுது? நீராவி மட்டும்தான் கழிவா கிடைக்க போகுது. ஆக எனர்ஜியும் கிடைக்கும், பிளஸ் நம்மளுக்கு 0 கார்பன் எமிஷனும் இந்த இடத்துல சாத்தியப்படுது. ஓகேங்களா? இதுல வந்து கழிவு பொருளா வந்து வெறும் நீராவி மட்டும்தான் வெளியேறதுனால இது 0 கார்பன் எமிஷனாகவும் சாத்தியப்படுது. ஓகேங்களா? அந்த தத்துவம் ரொம்ப முக்கியம். ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் ப்ரொப்பல்ஷன் அப்படின்ற தத்துவத்தின் கீழே இது இயங்குது. ஓகே, இதுல வந்து எக்ஸ்ட்ரா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா மல்டி டைமென்ஷனல் சேஃப்டி அலார்ம்ஸ் வந்து இருக்குது. பல்வேறு பிரச்சனைகள் நடக்கும்போது ஆட்டோ அலாம் ஃபெசிலிட்டி வந்து இதுல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ஃபயர், ஒரு அதிகபட்சமான ஒரு சவுண்டு, அதிகபட்சமான ஒரு வேவ், எல்லாத்துக்குமே வந்து செக்யூர்டா இருக்கிற ஒரு அலாம் சிஸ்டம் வந்து இதுல இருக்குது. இது இல்லாம இது வந்து மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் தயாரிக்கப்பட்ட மிக முக்கியமான தயாரிப்பு. மேக் இன் இந்தியா திட்டம் அப்படின்றது இந்தியா அனைத்து பொருட்களையும் இந்தியாவிலேயே தயாரிக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கோட இருக்கிறாங்க. அந்த இலக்குல இது ஒரு முக்கியமான மைல்கல்லா நம்ம பார்க்கிறோம். ஓகே, இந்த ஹைட்ரஜன் ட்ரெயினுடைய செல் டைப் என்ன அப்படின்னா புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரைன் ஃபியூயல் செல். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப சயின்டிபிக்கல் டேட்டா, ரொம்ப முக்கியமான டேட்டாவும் கூட. ஏன்னா அந்த ட்ரெயினே முக்கியமானதுன்றதால இதில் எதையும் விட வேண்டாம். புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரைன் ஃபியூயல் செல் அப்படிங்கிறது. ஓகே, இந்த செல் வந்து 1200 கிலோவாட் ஹைட்ரஜனை 1200 கிலோவாட் ஹைட்ரஜனை எனர்ஜியாக மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி உடைய செல். ஓகே, இதன் மூலமாக நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான அவுட்லெட் பாயிண்ட் என்னன்னா இந்தியா பெட்ரோலிய பயன்பாட்டிலிருந்து வெளியில வர்றாங்க. பிளஸ் இந்தியா தன்னுடைய 0 கார்பன் எமிஷன் அப்படின்ற தத்துவத்தையும் நிலைநிறுத்துறாங்க. ஓகேங்களா? அதையும் இந்த இடத்துல அடிஷனலா நோட் பண்ணிக்கலாம். 0 கார்பன் எமிஷன் அப்படின்றது தமிழ்நாடு 2050 வச்சிருக்கிற இலக்கு. 2050க்குள்ள 0 கார்பன் எமிஷனுக்குள்ள போகணும் அப்படின்றது தமிழ்நாட்டினுடைய இலக்கு. 2070க்குள்ள 0 கார்பன் எமிஷனுக்குள்ள போகணும் அப்படின்றது இந்தியாவினுடைய இலக்கு. அப்ப இந்த 2 இலக்குகளையும் அடைவதற்கும் இந்த திட்டம் வந்து சாத்தியப்படுது அப்படிங்களாம். அதே மாதிரி ரயில்வே அமைச்சகம் 0 கார்பன் எமிஷன் அப்படின்ற தத்துவத்துக்குள்ள 2030க்குள்ளேயே போகணும் அப்படின்ற இலக்கு இதுக்கு முன்னாடி வச்சிருக்கிறாங்க. 0 கார்பன் எமிஷனுக்குள்ள ரயில்வே போகணும் அப்படின்னா ஒன்று வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின், இன்னொன்று வந்து இந்த மாதிரியான ஹைட்ரஜன் ட்ரெயின். இது ரெண்டுத்தையும் ஏற்படுத்துறது மூலமாக 0 கார்பன் எமிஷன் ஆஃப் ரயில்வே 2030 அப்படின்றதும் பாசிபிள். ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டாங்க, எதையும் மறக்க வேண்டாம். 2026 ஜூலை மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டது சிந்து டு சோனிபத் இதனுடைய ரயில்வே தடம். 89 கிலோமீட்டர், 12 ஸ்டாப்பிங். இதனுடைய வேகம் அப்படின்றது 120 கிலோமீட்டர் வரை வேகம் இருக்கும். ஆனா தற்போது 75 கிலோமீட்டர் தான் இது வந்து பயணம் செஞ்சிருக்கு. இதுல வந்து ஹைட்ரஜன் ஃபியூயல் ப்ரொப்பல்ஷன் செல் டைப் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதனுடைய டோட்டல் ஹைட்ரஜன் கெப்பாசிட்டி 3000 kgs ஆஃப் ஹைட்ரஜன். இதுல வந்து 1200 கிலோவாட் ஹைட்ரஜன் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு எனர்ஜி ஸ்டோரேஜ் இருக்கு. எல்லாத்தையும் கம்பைலிங்கா கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க.